மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்த மருத்துவங்க சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல முக்கியமாக பெண்களுக்கு சிறந்த ஒரு மருந்து, அதுலயும் தீராத உடல் வலி, காரணமே தெரியாம உடல் வலி இருந்துகிட்டே இருக்குன்னா அதை நம்ம சரி பண்றதுக்கு இந்த மருந்து பயன்படுது. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மருந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களும் இதை சாப்பிடலாம். அதுதான் சௌபாக்கிய சுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லேகிய வகையை சேர்ந்த ஒரு மருந்து. இந்த சௌபாக்கிய சுண்டி அப்படின்னு சொல்ற மருந்து பேர்லயே இருக்கு பாருங்க. இது சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் குணமாகி நம் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ முடியும். ஒரு ஆசீர்வாதமா நம்ம சொல்லக்கூடிய மாதிரி ஒரு மருந்து வகை. அப்போ நீண்ட ஆயுள் நம்ம வாழணும், நோய் இல்லாமல் வாழணும், எளிமையான ஒரு மருந்து முறை தான் இந்த மருந்து. அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி, போஸ்ட் டெலிவரி, குழந்தை பேறு முடிந்த பிறகு ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள், தாய்க்கு ஏற்படக்கூடிய உடல்ல ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாமே சரியாகணும். அந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த உடல் வலி, தலைவலி, அந்த யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ப்ளீடிங் எல்லாமே வெளியில வரணும் அப்படின்னா, அப்போ ஒரு முக்கியமான ஒரு மருந்தா நம்ம முன்னோர்கள் இதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் சௌபாக்கிய சுண்டி அப்படின்னு சொல்றோம். பிள்ளை மருந்து அப்படின்னு பிள்ளை மருந்தோ இல்லை பிரசவ லேகியம் இதெல்லாமே வீட்டில் நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மருந்து தான் இந்த சௌபாக்கிய சுண்டின்னு சொல்றோம். இதை பிள்ளை பேருக்கு பிறகு பெண்கள் சாப்பிடும்பொழுது அதிகமான பால் சுரப்பை இது தூண்டுது. அப்போ குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா 1 வருடம் வரைக்கும் நிச்சயமாக நம்ம தாய்ப்பால் பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சமயங்கள்ல அந்த தாய்ப்பாலை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொன்னோம்னா இந்த சௌபாக்கிய சுண்டிய சொல்லலாம். அடுத்து வேற எதற்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னா, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வாத வலி, தீராத உடல் வலி, இதை சரியாகணும், வாதம் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் இந்த சௌபாக்கிய சுண்டியை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக உடலில் குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நமக்கு கிளென்ஸ் ஆகணும், சுத்தமாகணும் அப்படின்னா இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இது நம்ம கிளினிக்ல ஸ்பெஷல் மெடிசனா அந்த வாத நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறோம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் நிறைய பேர் நம்ம கிட்ட கவுன்சிலிங் கன்சீவ் ஆகிட்டு ஆஃப்டர் டெலிவரி முடிஞ்சிட்டு இந்த பேக்கேஜ் மெடிசன் இதனோட இன்னும் 4-5 பேக்கேஜ் மெடிசன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அவங்களுக்கும் இந்த மெடிசனை நம்ம கொடுக்குறோம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அதுதான் சௌபாக்கிய சுண்டின்னு சொல்றோம். சரி, இதை நம்ம எளிமையா நான் சொல்றேன், வீட்டில் செய்யக்கூடியவங்க தாராளமா வீட்டில் செஞ்சு நீங்க பலன் பெறலாம். இதுல என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது செய்யக்கூடிய முறையும் நான் சொல்றேன். குழந்தை பேறு அடைந்த பிறகு மட்டும் கிடையாது, உடல்ல இருக்கக்கூடிய வலியை குறைப்பதற்கும் உடல் வன்மை உண்டாவதற்கும் இந்த லேகியத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக சேரக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னா, திப்பிலி ஒரு முக்கியமான மூலிகை. அதுக்கப்புறம் கண்ட திப்பிலி சேருது. திப்பிலி, கண்ட திப்பிலி, பேரரத்தை, சிற்றரத்தை, இந்த மூலிகையும் சேருது. மிளகு, வால் மிளகு, வெள்ளை மிளகு, இந்த 3 வகையான மிளகும் இதுல சேருது. அதுக்கப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம், காட்டு ஜீரகம் இதுவும் சேரும். கருஞ்சீரகமும் இதுல நம்ம சேர்த்துக்கணும். இத்தனை வகையான மூலிகைகள். இதனோட வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், இது 2மும் சேர்க்கணும். சுக்கு, வசம்பு இதுவும் சேர்க்கணும். அடுத்ததாக தக்கோலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தக்கோலம் அப்படின்னு சொன்னா அன்னாச்சி பூ. அதுக்கப்புறம் கிராம்பும் இதுல நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கோஷ்டம், அதிமதுரம், அதிவிடயம், இந்த மூலிகைகளும் இதுல சேர்த்துக்கணும். இத்தனை மூலிகைகளும் நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம்னா, சரியான அளவு எல்லாமே ஈக்குவலா மட்டும் ஒரு 20-30 கிராம் எடுத்தாலே போதும். எல்லா மூலிகையுமே 30 கிராம் இருந்தாலும் போதுமானது. எடுத்து லேசா வறுத்துட்டு நம்ம ஃபைன் பவுடரா இதை ரெடி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எல்லா மூலிகையும் வறுத்ததுக்கு அப்புறம் உரல்ல வச்சு இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நம்ம அரைக்கும் போது ஃபைன் பவுடரா கிடைக்கும். அதுக்கப்புறம் எடுத்து இதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பா ஜலிக்கணும். ஏன்னா இதுல இருக்க திப்பிகள் ஏதாவது இருந்தால் நம்ம சாப்பிடும்போது உள்ள நாக்குலயோ தொண்டையிலையோ மாட்டும். அதனால நல்லா சலிச்சு ஃபைன் பவுடரா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கருப்பட்டியை தண்ணீர் விட்டு பாகு மாதிரி காய்ச்சணும். ரொம்ப திக்கான பாகு வேண்டாம். அதுல லேசான பாகு பதம் வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா,
இந்த அரைச்சி வச்சிருக்க மூலிகை பொடிகளை அந்த பாகுல சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கிளறிக்கிட்டே வரணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவையான அளவுக்கு நெய் விட்டு விட்டு நம்ம நல்லா லேகிய பதம் வர மாதிரி கிளறிக்கிட்டே வரணும். அது அந்த சட்டியில ஒட்டாத மாதிரி வரணும். நல்லா கிளறி எடுத்து வச்சிட்டோம்னா, இதுதான் சௌபாக்கிய சுண்டி லேகியம். இதனோட பலன்கள் என்ன அப்படின்னா, இந்த உடல்ல நம்ம இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பாருங்களேன், பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம். நர்வின் டானிக் அப்படின்னா நரம்புகளை உரமாக்கக்கூடிய மருந்துகள், அந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மூலிகைகள் பெரும்பாலும் யுட்ரஸ்ல பிள்ளை பெற்ற அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா அது வெளியேறணும், இடுப்பு பகுதி வலிமையாகணும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தொப்பை குறையிலன்னு சொல்றோம். அந்த தேவையில்லாத அந்த எக்ஸஸா இருக்கிற அந்த ஊளைச்சதை கரையிறதுக்கு இந்த சௌபாக்கிய சுண்டி ஒரு பெஸ்ட் மெடிசன் சொல்றோம். பால் சுரப்பை தூண்டுவதற்கு நமக்கு இந்த மெடிசன் பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய வாதம் தொடர்பான வலிகள் எல்லாமே சரியாகணும். அதாவது மூட்டு வலி, வாத வலி, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு அதிகமான கபம் இருந்தாலும் உடல்ல இந்த வலி ஏற்படும். கபம் முற்றிலுமாக கபம் குணமாகணும். ரொம்ப நாளா தலைவலி, சைனஸ், ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சௌபாக்கிய சுண்டி ஒரு முக்கியமான ஒரு மருந்து வகை, லேகிய வகை. இதை காலை இரவு 2 வேளையும் 5 கிராம் அளவு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிச்சயமாக உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 7 உடற்தாதுக்களும் வலிமை பெறணும்னா இந்த லேகியத்தை பயன்படுத்தலாம். ஸோ பிரசவம் முடிந்த பிறகு இந்த லேகியத்தோடு சில மருந்துகளும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அதே மாதிரி உடல் வலிக்கும் இந்த மருந்துகளோடு, இந்த லேகியத்தோடு சில மருந்துகள் சேர்த்து நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம கிளினிக்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இதை வீட்டில் நீங்க செய்து சாப்பிட்டு, இந்த குளிர்காலமோ இந்த அதிகமா மழை காலங்கள்ல உடல் வலி வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அவங்களுக்குமே இந்த லேகியம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவுல ஒரு முக்கியமான நம்ம காலமா பயன்படுத்திட்டு வர ஒரு மருந்து, அது வீட்டிலேயே நம்ம எப்படி செய்யலான்றதை பத்தி பார்த்துருக்குறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.